பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்கும் பழனி கோவிலில் முக்கிய அறிவிப்புகளை தெரிவிக்க பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி மூலம் நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தின் பாடல்கள் போடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைப்பூசம் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். அவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டுகின்றன. ஆனால் திடீரென அதில் விஜயின் திரைப்பட பாடல்கள் ஒலித்தன. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கோவிலுக்கு வந்த ஒரு இளைஞர் தனது செல்போனை கோவில் ஒலிபெருக்கி அமைப்புடன் இணைத்து நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தின் பாடலை ஒலிக்கச் செய்ததாக தெரியவந்துள்ளது. புனிதமான கோவிலில் இவ்வாறு சினிமா பாடல்கள் ஒலிப்பது கோவில் மரபுகளுக்கும் பக்தர்களின் நம்பிக்கைக்கும் எதிரானது என பலரும் கூறியுள்ளனர். அந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணை நடத்தி வருவதாகவும், இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பழனி கோவில் ஒலிபெருக்கியில் சினிமா பாடல் போடப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர்.